என்ன 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 சார் என்ன? நீ யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? இத பாருங்க, என் பேர் காசி, சொந்த ஊர் சிவகாசி, படிச்சதெல்லாம் தென்காசி. எங்க அப்பா பேரு சிதம்பரம், சொந்த ஊர் மாயவரம். எங்க அம்மா பேர் மாளிகாபுரம், சொந்த ஊர் ராயபுரம். எனக்கு திருப்பதி பழனி 2 ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதிக்கு சொந்த ஊர் பழனி, பழனிக்கு சொந்த ஊர் திருப்பதி. நானும் திருப்பதி பழனி 3 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைச்சு மாமா விருதாச்சலத்தை பார்க்க மாயவரத்துக்கு போன எங்க அப்பா சிதம்பரத்தை பார்த்து கேட்டேன். சரி, அவரு திருப்பதி பழனி கூட்டிட்டு வா, பிசினஸ் பேசலாம்னு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு பழனியை பாக்குறதுக்காக திருப்பதி போனா, பழனி திருப்பதி பாக்குறதுக்காக பழனி போயிட்டான். சரி, திருப்பதி பழனி பார்க்க முடியலன்னு எங்க அப்பா சிதம்பரம் கிட்ட சொல்லலான்னு மறுபடியும் மாயவரத்துல இருக்கிற எங்க மாமா விருதாச்சலம் வீட்டுக்கு போனா, அப்பதான் எங்க அப்பா சிதம்பரம் அவர் ஃப்ரெண்டு டெல்லியை பாக்குறதுக்காக ஊட்டி வந்திருக்காரு. சரி, நேரம் அங்கிருந்து ஊட்டிக்கு வந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கேனுங்க. ஏய், பேசி முடிச்சிட்டியாக்கு? என்ன உனக்கு தான் பேச தெரியுமா? இப்ப நான் கேக்குறேன், நீ பேசுனதுல மொத்தம் எத்தனை ஊரு, எத்தனை பேரு, எத்தனை பேர்ல ஊர் பேர் இருக்குது, எத்தனை ஊர்ல பேர் இருக்குது, கரெக்டா சொல்லி பாக்கலாம். எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் எதையாவது நீங்க கண்டுபிடிங்க. சார், அவன் சொல்றது கரெக்டானே. என்னடா கரெக்ட்? சார், என்னைக்காவது திருடன் அடிச்சிருக்கீங்களா சார்? எங்களையும் அடிக்கிறீங்களே. திருடன் அடிச்சிருந்தா தான் இவர் எப்பவோ இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பாரு. இப்ப மணி 10:30. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவனை புடிச்சா இன்ஸ்பெக்டர் ஆகணும் இல்லையான்னு பாரு. அப்பலாம் சப் போனாலும் நான் விடவே மாட்டேன்டா. சார், வேணா, ஏதாவது பாம்பு இருக்கும். காட்டிட்டு போறான். இது கூடவா தெரியல? போலீஸுக்கே தண்ணி காட்டிட்டு போறான் சார். அவர் யார்? அவரு புறாவுக்கே பெல் அடிச்சவராச்சே. அவன் புறானா, நான் பருந்துடா. அப்படின்னா பறந்து போய் பிடிங்க பாப்பா. இருந்து வேடிக்கை பாரு எப்படி பிடிக்கிறேன். என்னமா பண்றான்? பக்கத்துல நெருங்காதீங்க. இப்ப என்னடா பண்ணிட்டு போறான்? போலீஸ் கண்ணுல மண்ணு தூக்கிட்டு போறான் சார். அது மட்டுமா சார், போலீஸே கண்ணுல விரல விட்டு ஆட்ட வச்சுட்டான் சார். அவர் யார்? அவரு புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சா? தலையில அடிக்கிறீங்க. எங்கடா அவன்? எங்க அவன்? இப்படிதான் சார் ஓடணும் சார். எனக்கு என்னமோ இந்த கேட்டை தாண்டி கூச்சு உள்ள போன மாதிரி தெரியுது. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள போயிருக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? இது யாரோட வீடு தெரியுமா? மேடம், இந்த வீடு. கரெக்ட். இந்த வீட்டுல 48 நாய் இருக்கு. 47 சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களையும் சேர்த்து சொல்றாங்க. ஏய், ஏன்டா வளவளன்னு பேசிட்டு இந்த பக்கம் போய் தேடுங்க. சரிங்க சார். நீ இந்த பக்கம் போய் தேடு. நீங்க எங்க சார் போறீங்க? நான் பாஸ் பண்ண போறேன்டா. ரோட பாஸ் பண்ணி தேட போறீங்களா? யூரின் பாஸ் பண்ண போறேன்டா. ஊட்டினால உங்களுக்கு அடிக்கடி வந்துருமே. கைய ஊத்துடுங்க, தலை அரிக்குது. நான் சொரிஞ்சு விடுவேன். வேணாம், அரிக்கல. போடு போடு, இந்த டைம் ஆகுது, போடு. வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுருக்கீங்க மேடம். என்ன வெத்து நினைச்சியா? என்ன வெலாவரியா என்ன சொத்து எங்க இருக்குன்னு கேட்டு டைப் அடிச்சு கையெழுத்து வாங்குவாங்களா? போடுறி கையெழுத்த. ஏய், போடுனா 2 போடு போடுறா. போடு. லேடிஸ் மேல அனாவசியமா கை வைக்காத. ஏய், யாரா நீ? நானா? 4, 6, 8, 10 கிட்டத்தட்ட 25 பேரை கட்டி போட்டிருக்க. ஒரு வெத்து ஸ்டாம்ப் பேப்பர்ல முதலாளி அம்மா கிட்ட கையெழுத்து கேக்குற. அவங்களும் போட மாட்டேன்றாங்க. அதை தடுத்து உங்க எல்லாரையும் அடிக்க வந்திருக்கேன். அப்ப நான் யாரா இருக்க முடியும்? ஏய், அப்ப நீனா ஹீரோவா? யா, ஏன் என்ன பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையா? மேடம், உங்களுக்கு தலை அடிக்குதுல? ஆமா. கட்டெல்லாம் அவுத்து விடணும்ல? ஆமா. அப்ப சொல்லுங்க மேடம், நான் யாருன்னு. ஆமா, நீங்க ஹீரோவே தான். எங்களை எல்லாம் காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏய், ஹீரோவா இருந்தா அங்க இருந்து டைவ்ல அடிச்சிருப்ப. நடந்து வந்து பேசுறா. ஓ, அப்படி வேற ஒன்று இருக்குல்ல. 1 minute. ரெடி, ஜூட். ஏய், மிஸ். ஐயோ ஐயோ, உட்கார விட மாட்டேன்.
தண்ணி துப்பி ஒழிச்சு ஐயோ பெல்ட் 1 2 3 4 5 சுத்துறானா பாருங்க பாட்டில் பூச்செடிடா சொல்லிட்டே இருக்கேன் உடைப்பேன் வேண்டாம் கேளு கேட்க மாட்டேன் வச்சிரு உடைக்க மாட்டேன் எடுக்காத எடுப்பேன் நீ வாயில சொன்னா கேட்க மாட்டேடா மூக்கு யார் உங்களை அமிச்சது உங்களை யார் அமிச்சதுன்னு சொல்லலன்னா விட மாட்டேன் ஐயோ ஏன் இப்படி பயந்து ஓடி வரீங்க? ஐயோ வேற குரூப் வருதுங்க. வேற குரூப்பா? மாட்டியா? ஏடா இவ்வளவு நேரம் தேடி அலைய விட்டு மேடம் வீட்டுக்குள்ளாரையே பூந்து கலாட்டா பண்றியா? அவர் எங்க வேணாலும் பூர்வாருங்க. யார் அவரு? புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சா? நான் பெல் அடிச்சு நீ பார்த்தது இல்லையே. சப் இன்ஸ்பெக்டர், இவர் ஒண்ணும் கலாட்டா பண்ணல. கலாட்டா பண்ணவங்க ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? பின்ன போன் பண்ணி 4 மணி நேரம் கழிச்சு வந்தா ஓடி போகாம இங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க. எங்களுக்கு அப்படி பழக்கமாய் போயிடுச்சுங்க மேடம். உங்க வீட்டுக்குள்ளாரையே வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு இந்த ஊருக்குள்ளார யார் இருக்கா? கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க வரும். ரொம்ப கஷ்டமான வேலையை சொல்றாருங்க. ఇక్కడ చూడండి என்ன ஹைதராபாத் தெரியுதா? కాదు పాన్ పరాకు. இவ்வளவு பான் பராக் பாக்கெட் இங்க கிடக்குதுன்னா அவன் ஊட்டியிலேயே பெரிய ஹோல்சேல் டீலரா இருப்பான். பெரிய கண்டுபிடிப்பு. இத பாருங்க, நீங்க யாரும் கண்டுபிடிக்க வேண்டாம். எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. யார் இவர் பேர் இல்லீங்களாக்க? ஷட் அப். இல்லங்க நீங்க சொல்லுவீங்க அதான். தேங்க்ஸ். உங்களுக்கு யார் மேல டவுட்? மிஸ்டர் வேதாச்சலம். கண்டுபிடிக்கிறேன். என்னத்தை கண்டுபிடிக்கிறது? அத பேரையே சொல்லிட்டாங்களா? ஏனுங்க மறக்காம அந்த ஹையர் சைக்கிள் திருப்பி கொடுத்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு என்னைக்கு நாங்க திருப்பி கொடுத்துருக்கோம். பார்ட்டியை வந்து நேரா வாங்கிட்டு போகணும். அத சொல்றேன். சொன்னாலும் எங்களையே அடிக்க. என்னங்க இது? பூரா 500 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய் நோட்டா? ஆமா, இன்னும் 1000 ரூபாய் நோட்டு அடிக்கல. ஓ அதெல்லாம் நீங்க தான் அடிக்கிறீங்களா? கவர்மெண்ட் அடிக்கலன்னு சொன்னேன். சரிங்க, எனக்கு எதுக்கு இது? எங்க உயிரை காப்பாத்தினியே அதுக்கு வாங்கிக்க. என்னங்க இது? அந்த காலத்துல முனிவருங்க மந்திரவாதிகளாம் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகை இருக்கும். அந்த குகையில பாம்புகள் மத்தியில ஒரு கூண்டு தொங்கும். அந்த கூண்டுல ஒரு கிளி இருக்கும். அந்த கிளியில தான் உயிர் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடா ஆஃப்டர் ஒரு சின்ன பெட்டியில உங்க உயிர் அடைச்சு வச்சிருக்கீங்க. இத பாருங்க மேடம், கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் நம்ம பாலிசி. நமக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரொம்ப தேங்க்ஸ். இத வேற திறந்து வச்சுக்கிற மூடுங்க. அப்புறங்க 10-15 பேரோட நல்லா ஃபாஸ்டா ஃபைட் பண்ணனா பசிக்குது. கொஞ்சம் சோறு போடுறீங்களா? ஏங்க இவ்வளவு பெரிய வீட்ல சோறு இல்லீங்களா? பிரியா மேடம், சாப்பாடு போட்டு அனுப்பு. ஓகே மேடம். கமான் கமான், பெட்டி வச்சிட்டு வாங்க. ஓகே. நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. உங்க பேர் என்ன? பிரியா. வயசு? 20. என்ன படிச்சிருக்கீங்க? BA. மேடம் கிட்ட என்ன வேலை பாக்குறீங்க? BA. BA படிச்சிட்டு BA வேலை பாக்குறீங்களா? வெரி குட். ஆமா, உங்க வீட்ல எல்லாம் சாமி கும்பிடுவாங்களா? கும்பிடுவாங்க. நீங்க கும்பிடுவீங்களா? கும்பிடுவேன். என்ன நட்சத்திரம்? ரோஹிணி. கோத்திரம்? சிவகோத்திரம். ஏன் அர்ச்சனை பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்களா? இல்லங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. வெள்ளிக்கிழமை அதுவும் மட்டன் சாப்பிட கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் சொன்னேன். மட்டன் எடுங்க. சாரி. ஹலோ, வெயிட். அது என்ன? சிக்கன். வெள்ளிக்கிழமை மட்டன் சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன். சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா வைங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க, கண்ணு பற்ற போகுது. ஆமா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் காசிங்க. சொந்த பேர் சிவகாசி, படிச்சதெல்லாம் தென்காசி. ஏங்க, பேர் மட்டும் தானே கேட்டேன், அதுக்கு இவ்வளவா? ஓகே. சாரி மேடம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்ன? காலையில நான் மறுபடியும் சாப்பிடணும். அதுக்கு ஒரு 50 ரூபா இருக்குமா? அது சரி, உங்ககிட்ட எங்க 50 ரூபா இருக்கும்? எல்லாம் 500 ரூபா தான் கட்ட வச்சிருப்பீங்க. பிரியா, மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பிரியா, என்ன? உங்ககிட்ட 50 ரூபா இருக்கணுமே. ஓ, இருக்கே. அதையும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கரெக்ட். அந்த மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. சிரிக்காம போய் ஒரு 50 ரூபா எடுத்துட்டு வாங்க பாப்போம். இந்தாங்க. தேங்க் யூ. இது கடன் தான். அடுத்த வாட்டி பார்க்கும்போது திருப்பி கொடுத்துருவேன். மேடம் நீங்க சாட்சி. பாய்.
ஏன் சார் தெருவுல குப்பை மெண்டலோட தான் பான்பரா கவர் கிடக்குது, அங்கெல்லாம் போயிருந்தேன்னு அர்த்தமா? சரி போயிருந்தேன்னு வைங்க, வெளியில இருந்து ஒருத்த பான்பரா போட்டு வந்து அந்த அம்மா மிரட்டிட கூடாதா? கண்டிப்பா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். அவர் வரலன்னா நாங்க போயிருவோம். இப்படி சொல்லி அப்படியே போயிடுவாருன்னு பாக்குறீங்களாக்கு? வரலீனா அசிங்கமா விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போயிடுவாரு. சார் யாரு? இதெல்லாம் எதுக்குடா அவங்க கிட்ட சொல்லிட்டு? விலங்கெல்லாம் வேணாங்க, நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருக்கு? சிஎம்க்கு. அதெல்லாம் வேண்டாங்க, இது சின்ன விஷயம். அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும். அட அவருக்கு ஏதுங்க வேலை? பாஷா பார்த்து ஏதாவது கொடுத்தா தான் உண்டு கேஸ். கேஸா? அவர் வக்கீலுங்க. பின்ன இவர் சிஎம்னு சொன்னாரு. அது சி முனியாண்டி பிஏபிஎல், நாங்க சுருக்கமா சிஎம்னு தான் கூப்பிடுவோம். ஹலோ சிஎம்மா. விலங்க மாட்டுங்கடா. சார் எதுக்கு விலங்கு? வேணாம், நான் சிஎம் கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். வாங்க போலாம் வாங்க. சார் இந்த கேஸ்க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ஆயிருவீங்க. தேங்க்யூ. டேய், நான் சொன்னதை வச்சு நீங்களே ஏதாவது சிலுமிசம் பண்ணிட்டீங்களோ? ஐயோ, இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏண்டா, ஒருவேளை ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? அண்ணே வரீங்களா? நீங்க போங்க சார், நான் வரேன். டேய், நீங்க தலைக்கு டை அடிக்கிறீங்களே தவிர உள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது.